நீ கற்றதையும் பெற்றதையும் ஞானத்தையும் இந்த உலக மக்களுக்கு கொடுத்துட்டு போடா, எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு போயிடுவோம். நம்ம இந்த வாழ்நாள்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கேயே செஞ்சுட்டு போகணும். நிறைய பேரு வாழ்கிற தருவாயில நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துருது அவனுக்கு. நமக்கு 30 வயசுல தெரியறது அவனுக்கு 20 வயசுல தெரியும். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. 720க்கு 720 மார்க் வாங்கின பொண்ணோட அப்பா ஆட்டோ டிரைவர். 13 லட்சம் பேர் நீட் கிளியர் பண்றான். ஆனா சீட் இருக்கிறது 1,08,000 சீட் தான். எப்பவோ இருக்கிற தமிழ்நாட்டுல உலகத்திலே நாங்க தாண்டா புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஒரு வருஷத்துக்கு 250ல இருந்து 300 பேர் தான் போறோம். வெட்கமா இல்ல நமக்கு? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இன்னும் உங்களுக்கு தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா, மகாபாரதத்துல உத்தவ கீதைன்னு ஒண்ணு இருக்கும். கிருஷ்ணர் எல்லாம் மகாபாரத போற முடிச்சுட்டு வைகுண்ட போறதா முடிவு பண்ணிடுவாரு. காரணத்தோடு சொல்றேன். அப்ப பக்கத்துல இருக்கிற உத்தவர் இவர் போக போறாரு வைகுண்டத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன நீ மட்டும் வைகுண்டத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்ட, எனக்கு தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போம்பார். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் சொல்றேன் பாரு. கா தக்ஷிணாம்பர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அவர் சொல்லுவாரு கிருஷ்ணர், ஞானோபதேசிகா, நீ கற்றதையும் பெற்றதையும் ஞானத்தையும் இந்த உலக மக்களுக்கு கொடுத்துட்டு போடா, எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு போயிடுவார். அப்போ ஆங்கிலத்திலையும் அதான் சொல்றான், புராணத்திலையும் அதான் சொல்றான். நம்மள்ட்ட யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்கோ, நம்ம இந்த வாழ்நாள்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கேயே செஞ்சுட்டு போகணும். ஏன் செய்ய முடியல? ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவாரு, ஸ்பிரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான் அண்ட் வின்டர் இஸ் ஹியர், பட் த சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங். வசந்த காலம் போயிடுச்சு, கோடை காலம் போயிடுச்சு, குளிர்காலம் வந்துருச்சு. நான் பாடணும்னு நினைச்ச பாட்டை பாடாமலே சாக போறேன்டா, அறகுற வாழ்க்கை வந்துட்டு போறேன். நிறைய பேரு சாகிற தருவாயில நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இப்பவே அதை நல்லா வாழ்ந்துட்டா போகும்போது நிறைவா போகலாம். ராபின் சர்மான்னு ஒரு மிகப்பெரிய ஆத்தர், அவர் சொல்லுவாரு, when you were born you cried while others rejoiced. Live your life in such a way when you die you rejoice while the rest of the world cries. பிறக்கும் போது நம்ம அழுதுகிட்டே பிறக்கிறோமா? நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, பிறக்கும் போது நம்ம அழுதுகிட்டு தானே பிறக்கிறோம், எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல. வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, நம்ம இறக்கும் போது சந்தோஷமா இறக்கணுமா, நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டோம். சுத்தி இருக்கிறவங்களும் அழுவணுமா. அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை போலன்னு வச்சுங்களேன். அப்ப அத மாதிரி வாழ்றணுங்கிறது யார் சொல்லி தரது? பிள்ளைங்களுக்கு நீங்க தான் சொல்லித்தரோம். சரி, இப்படி இருக்கிற பிள்ளைங்க இது செய்ய முடியாம போறதுக்கு என்ன காரணம்? இந்த காலகட்டத்தில் அருமை பெற்றோர்களே, நேரம் கருதி மிக முக்கியமான கருத்துக்களை மட்டும் பதிவு செய்கிறேன். சமீபத்தில் ஒரு 27 பேர் வியந்து போவீர்கள். +1 படிக்கிற பசங்களை ராத்திரியோட ராத்திரியா போலீஸ் காவல் நிலையத்துக்கு அள்ளிட்டு போயிட்டாங்க. டெல்லியில படிக்கிறது கிரேட் 1 +1. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். காலையில 54 பெற்றோர்கள் போய், நான் சொல்றது கதை இல்லைங்க, நிஜம், காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறாரு. என் பையன் போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பொண்ணு பேர் வந்துடக்கூடாது, கல்யாணம் ஆகாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, படிப்பே போச்சு, கதறாங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என்ன நடந்துச்சு தெரியுமா? பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். 16 வயது கூட நிரம்பாத 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், சூழ்நிலை காரணமாக வளர்ப்பினுடைய குறைபாடுகள், போதிப்பினுடைய போதாமை, அபரிமிதமான இணையதள வளர்ச்சி, மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துருது அவனுக்கு. நமக்கு 30 வயசுல தெரியறது அவனுக்கு 20 வயசுல தெரியும். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பெண்களினுடைய அசிங்கங்கள் அத்துணையும் அரங்கேறுகின்றன. காவல்துறை அதிகாரியாக உங்கள் பிள்ளைகளினுடைய நலன் கருதி இதனை பதிவு செய்கின்றேன். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு.
பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை 4-5 பேர் சேர்ந்து கெடுக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அள்ளி கொண்டு போய்விட்டார். 27 பேரோட லைஃப் போயிடக்கூடாதுன்னு கண்டிச்சு எழுதி வாங்கிட்டு பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பினார். இதை ஏன் சொல்றேன்? என்ன காரணம் தெரியுமா? சொன்னது காரணம் அருமை. எவ்வளவு அமைதியாயிட்டீங்க பாருங்க. அருமை பெற்றோர்களே, அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது. போன் பிக்ஷன் எனும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2 கோடி. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள், குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியைக்கு 30 மாணவர்கள் குறைந்தது. வீட்டுல ஒரு பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை. பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி கெட்டு போகாம பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? சிந்தியுங்க. இவ்வளவு பாடுபடுறீங்களே, அந்த பிள்ளை என்ன பண்றான்? இந்த வயசுல அவனுக்கு செல்போன் தேவையா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது யாரு? 3 மாசத்துக்கு முன்னால ஜெய்ப்பூர்ல நீட்ல 720க்கு 720 வாங்கின மதிப்பெண்கள் வாங்கின 6 பேர், ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ மெயின், ஜேஇ மெயின்ல 300க்கு 300, ஜேஇ அட்வான்ஸ்ல 360க்கு 250 மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடி கிடைச்சிடும். பாம்பே ஐஐடினா என்ன தெரியுமா? ஒரு 23 வயசுல அவன் முடிச்சிட்டு வெளியில வரும்போது அமேசான், கூகுள் எல்லாம் கொத்திட்டு போயிடுவான். 1.25 crores ஒரு மாசத்துக்கு 10.5 லட்சம் ரூபாய் சம்பளம். 10.5 லட்சம் 23 வயசுல வாங்குவான். அவனும் நம்ம மாதிரி தான் படிக்கிறான், இது மாதிரி ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஏன் நம்மளால முடியாது? இவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு போகும்போது நானும் ஒரு தலைமைச் செயலாளர் ரிட்டையர்ட் ஆன 2 பேரும் போயிருந்தோம். எல்லாரும் பெற்றோர்களோட மேடைக்கு வர்றாங்க. காரணத்தோடு சொல்றேன், எனக்கு ஆச்சரியம், எப்படா இவெல்லாம் பெரிய குடும்பத்து பிள்ளைங்களா இருப்பானுங்களோ. ஒரு பொண்ணு கல்பனா குமாரின்னு வந்து ஃபர்ஸ்ட் வாங்குது. உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். ஆட்டோ டிரைவர். 720க்கு 720 மார்க் வாங்கின பொண்ணோட அப்பா ஆட்டோ டிரைவர். அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஒத்த பல்பு வீடு சார், அப்பா வந்து அப்படியே நொடக்கிட்டு படுத்துக்குவாரு, நான் படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. அவர் படுற கஷ்டத்தை பார்த்தே நான் படிச்சேன் சார். இப்படி அடுத்தது ஸ்கூல் வாத்தியாரு, பேங்க் கிளர்க்கு, வரிசையா இந்தியா பூரா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல. ஸ்துதி கந்த்வாலா அப்படின்னு ஒரு பொண்ணு, கார்த்திகே குப்தான்னு ஒரு பையன், அஸ்வின் ஒரு பையன், இவெல்லாம் ஜேஇ மெயின் அட்வான்ஸ்ல சாதிச்சவன். விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்ல. அவன் எல்லாரும் வர்றான். அவங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படியே ஆனந்த கண்ணீர்னா அதுதான் நீங்க பார்க்கணும். ஏன் தெரியுமா? அவ்வளவு பேரும் 23 வயசுல கோடி ரூபாய் சம்பளத்துக்கு வெளியில போறான். காலேஜ் விட்டு வெளியில வரும்போது அழைச்சிட்டு போயிடுவான். வேலை எதுன்னு அவன் முடிவு பண்ணுவான், கம்பெனி முடிவு பண்றது இல்ல. எப்படிங்க முடியுது? அந்த அப்பா சொல்றாரு, எப்படி முடியுதுன்னு சொல்றேன் பாருங்க. எப்படி அப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். மைக்ல சொல்லட்டுமா சார்? நான் உடனே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட பார்த்து சொல்றான். நாங்க அவன் சொன்னான் பாருங்க, 10th 11th 12th 3 வருஷம் சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுத்ததில்ல, செல்போனை பார்த்ததில்ல. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிச்சோம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிச்சோம். ஒரு வருஷத்துல 100 பரீட்சை எழுதி பார்த்திருக்கான். மெயினுக்கு அட்வான்ஸுக்கு என்னடா நீ மெயின்ல மார்க் வாங்கியிருக்கான், அவன் அட்வான்ஸ்ல மார்க் வாங்கியிருக்கான், உன்னை பார்த்து அவன் காலரை தூக்கி விடுறானு கேட்கிறேன் நானு. உடனே இந்த மெயின் படிச்சவன் சொல்றான், அவனை சொல்ல சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன் போய் சொல்றான்னா, ஒரு ப்ராப்ளம் டஃபஸ்ட் ப்ராப்ளத்தை சார் அவன் 60 செகண்ட்ல போடுவான் சார், நான் 30 செகண்ட்ஸ்ல போடுவான் சார். எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், எவ்வளவு உழைச்சிருக்கணும். எப்படிப்பட்ட பிள்ளைங்களோட உங்க பிள்ளைங்க போட்டி போட போகுது? அப்படி போட்டி போடணும்னா உங்க பிள்ளைங்க என்ன படிக்கும்? நீட் நீங்க வந்து சாதாரணமா எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, தப்பே இல்லை. என் வீட்டுல என்ன தவிர எல்லாரும் டாக்டர்ஸ். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். ஆனா டாக்டர் ஆகிறதுக்கு உங்க பிள்ளைங்க என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெரியும் தெரியல, தெரிஞ்சிருந்தா மகிழ்ச்சி. இந்தியா முழுமைக்கும், இந்தியா பூரா 708 மெடிக்கல் காலேஜ்,
708. 368 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 320 மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். மொத்த சீட்டு இந்தியா பூராவுக்கும் 1,08,000 சீட்டு தான் இருக்கு இந்தியா முழுமைக்குமே. தமிழ்நாட்டில் 72 மெடிக்கல் காலேஜ், 74 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. 37 மெடிக்கல் காலேஜ் இந்த 2025 படி 37 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 37 மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது எல்லாத்திலுமே சேர்த்து மொத்த சீட்டு 12,600. 6,400 சீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு, 5,200 சீட்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. இது அத்தனை சீட்டுக்கும் உங்க பிள்ளைங்களால போட்டி போட முடியும். இப்ப 57 பேர் IAS செலக்ஷன் ஆயிருக்கான். 10 லட்சம் பேர் எழுதுறதுல 57 பேர் தமிழ்நாட்டில இருந்து IAS செலக்ஷன் ஆயிருக்கான். ஏன் நம்ம பிள்ளைங்களால இந்த மாதிரி 1 லட்சம் சீட்டு இருக்கிறதுல பிடிக்க முடியாது? ஆனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, 33 லட்சம் பேர் நீட் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் போடுறோம். 30 லட்சம் பேருக்கு மேல எழுதுறான். 13 லட்சம் பேர் நீட் கிளியர் பண்றான். ஆனா சீட் இருக்கிறது 1,08,000 சீட்டு தான். 30 பேருக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும். அப்படின்னா நம்ம புள்ள கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல மட்டும் போட்டி போட போறதில்ல, இந்த மெட்ராஸ்ல உள்ள பிள்ளைங்களோட மட்டும் போட்டி போட போறதில்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா பூரா இருக்கிற பிள்ளைங்களோட போட்டி போடும். அப்ப எப்படி படிக்கணும்? இங்க உள்ள பிள்ளைங்க போயிட்டு தானே இருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த ஜேஇ பத்தி சார் தலைவர் பேசும்போது இது சொன்னதுனால எனக்கு இப்ப ஞாபகம் நான் அதெல்லாம் சொல்றேன். ஜேஇ ஆரம்பிக்க போறோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொன்னாரு. இப்ப ஆரம்பிச்ச தெலுங்கானால ஒரு வருஷத்துக்கு 1,500 பேர் ஐஐடி போறான். எப்பவோ இருக்கிற தமிழ்நாட்டுல உலகத்திலே நாங்க தாண்டா புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஒரு வருஷத்துக்கு 250 இருந்து 300 பேர் தான் போறான். வெக்கமா இல்ல நமக்கு? நினைச்சு பாருங்க. அவர் ஐஐடி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நல்லபடியா ஆரம்பிச்சு ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்ல இங்க இருக்கிற நம்ம ஊர்லயே என்ஐடி இருக்கு, நம்ம ஊர்லயே ஐஐடி இருக்கு. என்ஐடி திருச்சியில இருக்கு, ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 23 ஐஐடி இருக்கு இந்தியா பூரா. 31 என்ஐடி இருக்கு இந்தியா பூரா. ட்ரிபிள் ஐடி 26 இருக்கு. கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 இருக்கு. காஷ்மீர்ல தனியா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரே ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு இருக்கு. இதுல எல்லாம் படிச்சா உங்க பிள்ளைங்க இல்ல உங்க தலைமுறையே மாறிடும். இது நம்மளால முடியாதது இல்ல. தயவு செய்து ஆரம்பித்து இது எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற பெற்றோர்களினுடைய பிள்ளைகளை நான் அடுத்து உங்களை பார்க்கும் போது ஐஐடிஎன்ஸ் ஆகும், என்ஐடிஎன்ஸ் ஆகும், எல்லாரையும் மாத்தணுங்கிறதா என்னுடைய ஆழ்ந்த ஆசை. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.